அந்த இடத்துல வந்து ஒரு 10க்கு 10 கியூப் மாதிரி வந்து அந்த போர்வெல் கேசிங் பைப்பை சுற்றி இருக்கிற மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 4 லேயர் வந்து பெரிய கீழே போல்டர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மெட்டல் ஜல்லி, அதுக்கு மேலே வந்து குவார்ட்ஸ் வெங்கச்சாங்கல், அதுக்கு மேலே ரிவர் சாண்ட் மணல் இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒரு 4 லேயர் பண்ணிவிட்டு அந்த கேசிங் பைப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணி ஒரு மஸ்கிட்டோ நெட்டை வந்து சுற்றி விட்டிங்கன்னா, சுற்றிட்டு இந்த 4 லேயரை ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த இதில் மழை பேஞ்சுது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த போர்வெல்லில் போய் கலெக்ட் ஆகிற மாதிரி மட்டும் கொஞ்சம் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லுவோம், அந்த நில அமைப்பு மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மழை தண்ணி போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரையான போர்வெல்லில் போய் கீழே வந்து ரீசார்ஜ் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்கள் போர்வெல் போட்டு அங்கே தண்ணி வரல, பட் என்ன ஆகிருக்கும், அங்கே கீழே அக்யூஃபயர்ஸ் இருந்திருக்கும், அதில் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியாவிலே வந்து தண்ணி விழுகாமல் இருந்திருக்கும். கிடைக்கலன்னா இங்கேயும் தண்ணி வராது. பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த அக்யூஃபயர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்குதோ, அது மேபி மீட்டர்ஸ்லையும் இருக்கலாம், கிலோமீட்டர் லென்த்லேயும் வந்து இருக்கலாம். ஸோ எவ்வளோ வாட்டர் உங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருக்கக்கூடிய அக்யூஃபயர்ஸோட எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் அட்ஜாயினிங்கில் இருக்கக்கூடிய அக்யூஃபயர்ஸும் சேர்ந்து கனெக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிரும்.